ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நான் பண்ண போகிற ரெசிபி குவிக் லஞ்ச் பாக்ஸ் மெனு. இந்த மெனுவில் லெமன் ரைஸ், பாயில்டு எக் ஃப்ரை, அப்புறமா பொட்டேட்டோ ஃப்ரை. ஃபஸ்ட்டு ரைஸ் குக் பண்ணிடலாம். அது ரைஸ் குக் ஆகிட்டுருக்க டைமில் நெக்ஸ்ட் உள்ள ரெசிபிஸ் எல்லாம் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு லெமன் ஜூஸ் எடுத்திருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ். இதுக்கு கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணுறேன். கறிவேப்பிலை, அப்புறமா 1/2 டீஸ்பூன் தண்ணி ஆட் பண்ணுறேன். இந்த மிக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இது இருக்கட்டும். இப்போது உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணுறதுக்காக உருளைக்கிழங்கு நல்லா சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு ஆட் பண்ணுறேன். பக்கத்துலேயே எக்கு ஃப்ரை பண்ணுறதுக்காக எக்கு பாயில் ஆகிட்டே இருக்குது. ரைஸ் குக் ஆகிட்டே இருக்குது. இப்போ இதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அந்த பச்சை மணம் மாறுற வரைக்கும் மூடி வச்சு குக் பண்ணிடுறேன். இப்போது இதுக்கு கூட தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணுறேன். இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறேன். அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள். உருளைக்கிழங்கு பொரியலோட இன்க்ரீடியன்ட்ஸ் இவ்வளோ தான். மசாலா எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. இனிமேல் ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான், உருளைக்கிழங்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போது பாயில் எக் ஃப்ரை பண்ணுறதுக்காக ஒரு பவுலில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணுறேன். ஒரு பிஞ்ச் உப்பு ஆட் பண்ணுறேன். ஒரு அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க இந்த பேஸ்ட், மசாலா பேஸ்ட் இதில் ஆட் பண்ணிடலாம். 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க பாயில் எக் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். பேலன்ஸ் இருக்க மசாலாவை இதுக்கு மேலே அப்ளை பண்ணிடுறேன். இந்த மாதிரி 2 சைடும் நல்லா 1 நிமிஷம் தான் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட வேண்டியது தான். பாயில் எக் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இப்போ லெமன் ரைஸ்க்காக ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு ஆயில் காஞ்சதும் எடுத்து வச்சுருக்க கடுகு உளுந்தம்பருப்பு ஆட் பண்ணுறேன். இது பொரிஞ்சதும் 1/2 ஸ்பூன் பருப்பு, கடலைப்பருப்பு ஆட் பண்ணுறேன். இது நல்லா பொரிஞ்சதும் காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை ஆட் பண்ணுறேன்.
இப்போது எடுத்து வச்சுருக்க லெமன் மிக்ஸ் ஆட் பண்ணுறேன். இதுக்கு கூட கொஞ்சமாக காயப்பொடி ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மிக்ஸில் இப்போது ஆட் பண்ணியாச்சு. இது கொஞ்சம் சூடானதும் நம்ம குக் பண்ணி வச்சுருக்க ஒயிட் ரைஸ் ஆட் பண்ணிடலாம். இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் காயப்பொடி கொஞ்சம் கூட ஆட் பண்ணுறேன். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ 1 நிமிஷம் லோ ஃப்ளேமில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இந்த லெமன் ரைஸை. அவ்வளோதான், லெமன் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி ஈஸியாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் லஞ்ச். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிடுங்க.